ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னேன்டா உங்களுக்கு இந்த எக்ஸல் ஆன்லைன் அசஸ்மெண்ட் ஃபார்ம் உள்ளுக்கு போயிடும். ஸோ அதில் சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு இருக்குது. நீங்கள் இந்த கொஷனை வாசிங்க. MS Excel ஆன்லைன் அசஸ்மெண்ட் 1 திஸ் பேப்பர் கண்டெய்ன்ஸ் 20 MCQ and 5 one-word ஆன்சர் அப்படின்னா இதில் 20 MCQs இருக்குது, அதோட 5 one-word ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணியே ஆகணும். ஃபஸ்ட்டில் உங்களோட நேமை ஃபில் பண்ணணும் கட்டாயம். அடுத்தது இமெயில் முக்கியம் இல்லை, இருந்துச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். அடுத்தது மொபைல் நம்பர் கட்டாயம் ஃபில் பண்ணணும். அடுத்தது அட்ரஸ், உங்களோட அட்ரஸை கட்டாயம் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. இதில் கொஞ்சம் பேருக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னீங்க, ஸோ அதுதான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண இங்கிலீஷில் உள்ளதை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எக்ஸல் ப்ரொவைட்ஸ் த ஃபாலோவிங் ஃபங்க்ஷன்ஸ் டு பி யூஸ்ட் எக்ஸெப்ட் அப்படின்னா இதில் ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் தந்திக்குது. இதில் வந்து எக்ஸலில் இல்லாத ஃபங்க்ஷன் என்னான்னு கேட்டிருக்கு. செகண்ட் கொஸ்டின், டு மல்டிப்ளை ஐட்டம்ஸ் இன் எக்ஸல் யூ வுட் யூஸ் அப்படின்னா எக்ஸலில் நாங்கள் எப்படி பெருக்குவோம், பெருக்கல் அடையாளம் இதை பற்றி கேட்குறாங்க இதில். ஸோ அதை நீங்கள் எழுதணும், அதை நீங்கள் மார்க் பண்ணணும். தேர்ட் கொஸ்டின், இஃப் A1 contains the value of 25 அப்படின்னா A1 இந்த வேல்யூ வந்து 25, which of these formulas are correct for increasing the value of A1 by 20 அப்படின்னா A1 20% எப்படியில் எடுக்கிறதுன்னு சொல்லி கேட்டிக்கிறாங்க. A1 20% எப்படியில் வரும்னு கேட்டிக்கிறாங்க. அடுத்த கொஷன், which symbol must all formula begin with எக்ஸலில் நாங்கள் ஃபார்முலாஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னு கேட்டிங்க. ஸோ இதில் 4 ஆன்சர்ஸ் இருக்குது. அதில் இது சரியான ஆன்சர், அது நீங்கள் எழுதணும். எது சரியான ஆன்சர் அது நீங்கள் கிளிக் பண்ணணும். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபார்முலாஸ் இஸ் நாட் என்டர்ட் கரெக்ட்லி இதில் 4 ஆன்சர்ஸுக்கு தானே, இதில் எந்த ஆன்சர் ராங்னு சொல்லி கேட்டிக்கிறாங்க. ஸோ நீங்கள் ராங்கான ஆன்சரை செலக்ட் பண்ணணும். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபார்முலாஸ் வில் எக்ஸல் not be able to calculate அப்படின்னா இதில் எது கேல்குலேட் பண்ண இயலாதது அப்படின்னா இதில் எதை யூஸ் பண்ண கேல்குலேட் ஆகாது அப்படி கேட்டிக்கிறாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், எக்ஸல் யூனிக்லி ஐடென்டிஃபைஸ் செல்ஸ் வித்தின் அ ஒர்க் ஷீட் வித் அ செல் நேம் அப்படின்னா எக்ஸலோட செல் நேமை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளும்னு கேட்டிக்கிறாங்க. இதில் 4 ஆன்சர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து செல் லொக்கேட்டர் கோஆர்டினேட்ஸ், செகண்ட் வந்து கொலம் லெட்டர்ஸ் அண்ட் ரோ நம்பர்ஸ், தேர்ட் வந்து செல் நேம்ஸ், ஃபோர்த் வந்து கொலம் நம்பர்ஸ் அண்ட் ரோ லெட்டர்ஸ். ஸோ கொலம்ஸ் ரோஸ் நான் உங்களுக்கு ஏர்லியாகவே சொல்லி தந்திக்கிறேன். ஸோ அடுத்தது, விச் இஸ் த கரெக்ட் இஃப் கண்டிஷன் ஆஃப் ஃபார்முலா. ஸோ இதில் எந்த கண்டிஷன் சரியானதுன்னு நீங்கள் மார்க் பண்ணணும். இஃப் கண்டிஷனில் எது சரியானதுன்னு மார்க் பண்ணணும். அடுத்தது, யூ கேன் கட் அண்ட் பேஸ்ட் டேட்டா ஃப்ரம் one cell into another instead of using the mouse to do the cut and paste. You can use the keyboard to cut press dash to paste அப்படின்னா மவுஸ் இல்லாமல் எப்படி கீபோர்டில் நீங்கள் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டிக்கிறாங்க. அதில் ஷார்ட் ஆன்சர் தான் இது. அப்படின்னா எந்த கீஸை யூஸ் பண்ணி நீங்கள் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணுவீங்கன்னு இருக்குது கேட்டிக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த கொஷன், which of the following will not cut information அப்படின்னா இதில் எது மேலுள்ள கொஷனுக்கு கிட்டத்தட்ட இந்த கொஷனும் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். இதில் எது கட் பண்ண இயலாதது அப்படின்னா எந்த கீயை யூஸ் பண்ணி எங்களுக்கு இதில் கட் பண்ண இயலாதுன்னு கேட்டிக்கிறாங்க. அடுத்த கொஷன், which is the correct if condition இதுலேயும் என்னது இஃப் கண்டிஷனை பற்றி கேட்டிக்கிறாங்க. இதில் எது சரியான இஃப் கண்டிஷன். ஸோ உங்களுக்கு இஃப் கண்டிஷன் சொல்லி தந்திக்கிறேன். ஸோ அதை பார்த்து சரியாக செய்யுங்க. ஸோ அடுத்தது, இன் அ ஒர்க் ஷீட் யூ கேன் செலக்ட் த என்டையர் ஒர்க் ஷீட், ஆல் ஆஃப் த அபோவ் கொலம்ஸ் ரோஸ். ஒர்க் ஷீட்டில் நீங்கள் எதெல்லாம் செலக்ட் பண்ண இயலும்னு கேட்டிக்கிறாங்க. ஒர்க் ஷீட்டை செலக்ட் பண்ண இயலுமா, கொலம்ஸை செலக்ட் பண்ண இயலுமா, ரோஸை மட்டும் செலக்ட் பண்ணிடுமா, அப்படி இல்லாட்டி இது 3ஐயும் செலக்ட் பண்ண இயலுமான்னு கேட்டிக்கிறாங்க. ஆல் ஆஃப் த அபோவ் பண்ணி தான் வந்திக்கணும், பட் நோ இஷ்யூஸ். அது எது சரியோ நீங்கள் அதை பார்த்து செய்யணும். அடுத்தது, the numbers in our worksheet looks like this அப்படின்னா இல்லை 1000 நம்பரும் எழுதிக்கிறாங்க. you want them to look like this நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு $மார்க்கை போட்டுக்கொள்ளணும்.
ஸோ அதை எப்படி போடுறதுன்னு கேட்குறாங்க. ஹவு கேன் யூ டூ திஸ், அதை நீங்கள் எப்படி போடுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன, யூ ஹாவ் டு ரீடைப் எவ்ரி திங் அண்ட் மேனுவலி at the $sign, commas and decimals. நீங்கள் என்ன செய்யணும், எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து ரீடைப் பண்ணி எழுதணும். நொன் ஆஃப் தீஸ்னு போட்டிக்கிறான். இது நான் மேலே நொன் ஆஃப் தீஸை பண்ணி தான் போட்டிருந்தேன், பட் மிஸ்டேக்காக மேலே வந்துடுச்சு. ஸோ நோ இஷ்யூஸ், பிரச்சனை இல்லை. என்ன அடுத்து அதுக்கு நொன் ஆஃப் தீஸுக்கு கீழே என்ன கேட்டிக்கிறாங்க, கிளிக் த கரன்சி ஸ்டைல் பட்டன் on the formatting toolbar. கரன்சி ஸ்டைல் பட்டனை ஃபார்மேட்டிங் டூல்பாரில் போய் நீங்கள் டைப் பண்ணணும்னு கேட்டிக்கிறாங்க. அடுத்தது என்ன, செலக்ட் ஃபார்மட் மணி ஃப்ரம் த மெனு. ஃபார்மட்க்கு போயிட்டு மணியை செலக்ட் பண்ணணும். மணி ஃப்ரம் அந்த அதில் வார மெனுவில் மணியை செலக்ட் பண்ணணும்னு போட்டிக்கிறாங்க. ஸோ இதில் எது கரெக்டானதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஒழுங்காக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். சில கொஷின்ஸ் கொஞ்சம் குழப்பிக்கும், அதை பார்த்து சரியாக செய்யுங்க. You can open the sort dialog box by choosing sort from the dash menu. நீங்கள் ஷார்ட் டயலாக் பாக்ஸை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஷார்ட் பண்ணுறது நாங்கள் படித்தோம் கடைசி டியூட்டோரியலில். ஸோ அது எப்படின்னு போட்டு கேட்டிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் டேட்டா ஹோம், செகண்ட் ஃபார்மேட், தேர்ட் டூல்ஸ், அடுத்தது வியூஸ். ஓகே, அதுக்கு அடுத்த கொஷன், ஃபார்மேட்டிங் அ செல் இன் கரன்சி யூ கேன் ஸ்பெசிஃபை. அப்படின்னா கரன்சியில் நாங்கள் எப்படி ஒரு செல்லை ஃபார்மேட் பண்ணோம்னு கேட்டிக்கிறாங்க. ஃபஸ்ட் என்ன, கரன்சி சிம்பிள்ஸ், அடுத்தது டெசிமல் பிளேசஸ், நொன் ஆஃப் தி எபோ, போத் ஆஃப் தி எபோ. அப்படின்னு என்னது, கரன்சி சிம்பிளை போடுவோம்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது என்ன, டெசிமல் பிளேசஸ் போடுவோம்னு சொல்லிக்கிறாங்க. டெசிமல் பிளேசஸ் என்னது, டாட் வச்சு 00 போடுவோமே, அதுதான் டெசிமல் பிளேசஸ். மூணாவது என்ன ஆன்சருக்கு போட்டிக்கிறாங்க, நொன் ஆஃப் தி எபோ. இது ரெண்டுலேயே ஒன்றும் இல்லை. அடுத்தது என்ன, போத் ஆஃப் தி எபோ. போத் ஆஃப் தி எபோன்னு சொன்னால் கரன்சி சிம்பிளும் டெசிமல் பிளேசஸ் தான் வரும். ஓகே, சரி பார்த்து கரன்சி சிம்பிளும் டெசிமல் பிளேசஸ் தான் போத் ஆஃப் தி எபோன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதை பார்த்து செய்யுங்க, எது வரும், நொன் ஆஃப் தி எபோவா, போத் ஆஃப் தி எபோவா, இல்லை வேறு என்ன சரி உண்டா, அதை நீங்கள் தான் பார்த்து சூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து எக்ஸல் ஆட்டோமேட்டிக்கலி adjust row height to accommodate the size of data in a row. அப்படின்னா எக்ஸல் வந்து அதில் ரோ ஹெயிட்னா அந்த ரோட ஒசரத்தை ஆட்டோமேட்டிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணுதா இல்லையான்னு கேட்டிக்கிறாங்க. அப்படி சரியாக அது அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுதுன்னு ட்ரூண்டும், அட்ஜஸ்ட் பண்ணாட்டி ஃபால்ஸாக கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின், ஈக்குவல் A7 + A9 will subtract the two cells. அப்படின்னு என்னது, இந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்ட்ராக்ட் ஒன்று கொண்டு கழிப்படுதான்னு கேட்டிக்கிறாங்க. ஸோ அதில் இது சரி பிள்ளைன்னு பார்த்து செய்யுங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபங்க்ஷன்ஸ் would be used to create a true or false answer within a cell. இதில் எது வந்து ட்ரூ இல்லாட்டி ஃபால்ஸ் ஆன்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்னு கேட்டிக்கிறாங்க. நாங்கள் படிச்சுக்கிறோம், இதில் எது வரும்னு பார்த்து நீங்கள் போடுங்க. ஓகே, which function will use to enter current time in a worksheet cell. ரைட், இந்த கொஷின் வந்து நாங்கள் படிக்காத கொஷின், பட் இது வந்து நீங்கள் கொஞ்சம் ஜென்ரலாக திங்க் பண்ணி போடணும். இன்கேஸ் அவங்களுக்கு திங்க் பண்ணி வரல, எக்ஸல் ஷீட்டை பார்த்து செஞ்சு வரலன்னு சொன்னால் நீங்கள் நெட்டில் பார்த்தும் ட்ரை பண்ணிடலாம். ஸோ என்ன சார் லாஜிக்காக கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரி நான் தரணும் தானே. ஸோ ஐ இந்த கொஷின் போட்டேன். அடுத்த கொஷின் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். A function inside another function is called dash function. அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் உள்ளுக்கும் இன்னொரு ஃபங்க்ஷன் வரதை நாங்கள் என்னான்னு சொல்லுவோம்னு கேட்டிக்குது. ஸோ அதுவும் நீங்கள் என்ன செய்யணும், நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்து போடணும். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னால் சரியான ஆன்சரை கிளிக் பண்ணுங்கள். ரைட், அதோட MCQ முடிஞ்சு. ஸோ திருப்பி ஒன் வேர்ட் ஆன்சர் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் யூஸிங் இன் எக்ஸல் டு கவுண்டிங் செல் ரேஞ்ச். அப்படின்னு என்னது, செல் ரேஞ்சை கவுண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிக்கிறாங்க. ஸோ அது என்ன ஃபங்க்ஷன் பார்த்து நீங்கள் போடுங்க. ஒன் வேர்ட் அப்படின்னு ஒரு ஆன்சர் தான் வருவேன். அடுத்தது வந்து ரைட் 5 பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஓ ஃபார்முலாஸ் இன் எக்ஸல். அப்படின்னா 5 பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் நாங்கள் நிறைய படிச்சுக்கிறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸில் பார்த்து போடுங்க, எது பேசிக் ஃபங்க்ஷன்ஸை பார்த்து. ஓகே, விச் ஃபங்க்ஷன் இஸ் யூஸிங் ஃபார் த லாஜிக்கல் டெஸ்டிங் இன் எக்ஸல். எந்த ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் லாஜிக்கல் டெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிக்கிறாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிக்கும், பார்த்து அந்த ஆன்சர் எழுதுங்க. அடுத்தது வந்து ஹவு மெனி செல்ஸ் அவைலபிள் இன் எக்ஸல் ஷீட்.
இது வந்து நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி இல்லாட்டி நெட்டில் சர்ச் பண்ணி போட வேண்டிய ஒரு ஆன்சர் உண்டு. ஒரு எக்ஸல் ஷீட்டில் எத்தனை செல்ஸ்னு என்னென்னு உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். எத்தனை செல்ஸ் இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் போடணும். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூஸிங் எக்ஸல்? ரைட். அடுத்தது என்ன? வாட் இஸ் த பர்பஸ்? எக்ஸல் நாங்கள் என்ன ரீசனுக்காக எக்ஸல் அந்த சாஃப்ட்வேரை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஆன்சரை நீங்கள் அது என்ன ஆன்சர்னு சொல்லி என்னத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு இல்லை ஜஸ்ட் ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் தான், என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு எழுதினீங்களா சரி. அதுக்கு பிறகு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னேன்டா அந்த ஷீட் வந்து எனக்கு டெலிவர் ஆகிடும். உங்களுக்கு அந்த ஸ்கோரையும் பார்த்துக்கொள்ள இயலும். ஓகே, ஸோ பெஸ்ட் ஆஃப் லக், ஆல் தி பெஸ்ட். இப்போ எக்ஸாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாம்.